கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் பாஸ்டர் கே பால் பழனியாண்டி. நான் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை, அதாவது சபை ஊழியத்தை, சிவகங்கை மாவட்டம் அரசனூர் கிராமத்தில் உள்ள ஜீவவாசல் என்றதான ஆலயத்திலே நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். நானும் என்னுடைய மனைவி கிருபாமதி, அதோடு பிள்ளைகள், மூத்த மகன் அபிஷேக் கவின், இளைய மகள் பிரியதர்ஷினி, இப்படியாக நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். என்னுடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா ஏனாதி என்ற கிராமத்தை சேர்ந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் நான். கர்த்தருடைய சத்திய வேத வசனம் சங்கீதம் 66:16 சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி என்னை தேடி வந்து எனக்கு தம்முடைய ஆத்தும மீட்பாகிய ரட்சிப்பை கொடுத்தார் என்ற அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அனுபவ சாட்சியானது நிச்சயமாய் உங்களுடைய பக்திக்குரிய வாழ்க்கைக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், தேடி வருகிறார், தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார், அழைத்தவர்களை அபிஷேகித்து தம்முடைய ஊழியத்திற்கு ஏற்படுத்தி பயன்படுத்துகிறார், வாழ வைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு முறை கூட அறிந்து கொள்வதற்கு இந்த சாட்சி பிரயோஜனமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை அறியாத ஒரு பக்தி வைராக்கியமும் பாரம்பரியம் நிறைந்ததான ஒரு இந்து விக்கிரகாராதனை குடும்பத்தில் என்னுடைய பெற்றோருக்கு மூத்த மகனாக நான் பிறந்தேன். 2000வது வருடத்திலே கர்த்தர் என்னை தேடி வந்து ரட்சித்தார். நான் 1979ஆம் வருடம் ஜனவரி 1ஆம் தேதி நான் பிறந்தேன். என்னுடைய பெற்றோர் தங்களுடைய அந்த பக்தி பாரம்பரிய வைராக்கியத்தின்படியே என்னையும் ஒரு பக்தியுள்ள மகனாக வளர்த்தார்கள். எனக்கு ஒரு தம்பி, 4 தங்கைகள் உண்டு. எல்லோரும் திருமணமாகி குடும்பமாக என்னுடைய சொந்த ஊரிலே மற்றும் வெளியூர்களிலே வாழ்ந்து வருகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே என்னை தேடி வந்தார், எப்படி என்னை ரட்சித்தார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் 2000வது வருடத்தில் மதுரை பட்டணத்தில் இருக்கக்கூடியதான அரசு சட்டக்கல்லூரியிலே நான் ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என்ற மிகுந்த ஆசையோடு நான் படித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என்னை தேடி வந்தார். எப்படி என்று சொன்னால், என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தின்படியாக 7 ஆண்டுகள் நான் பூக்குழி என்று சொல்லக்கூடிய நெருப்பிலே இறங்கி நடக்கக்கூடிய அந்த காரியத்தை நான் செய்து வந்ததுண்டு. என்னுடைய தகப்பனார் திரு கருப்பையா அவர்கள் சுமார் 45 ஆண்டுகள் அவர்கள் தன்னுடைய 14 வயது முதல் பூக்குழி இறங்கி அந்த தெய்வ வணக்கத்தை செய்ததுண்டு. மாத்திரமல்ல, பல இந்து தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய கோயில்களுக்கு நாங்கள் பாத யாத்திரையாய் போனதுண்டு. நானும் பல முறை, பல வருடங்கள் என்னுடைய பெற்றோரோடு, நண்பர்களோடு, எங்களுடைய ஊர் மக்களோடு நான் சென்று இருக்கிறேன். எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்ல பக்தி இருந்தது, நல்ல தெய்வ பயம் இருந்தது, நல்ல ஒரு மேலான நோக்கம் இருந்தது. ஆனால் எங்களுடைய உள்ளான மனதிலே அந்த உண்மையான தெய்வீக சமாதானம் என்று சொல்லக்கூடிய நிம்மதி இல்லை. மாத்திரமல்ல, நல்ல ஒரு அன்பு இருந்தது, ஆனால் குடும்பத்திலே அமைதி இல்லை. மாத்திரமல்ல, நல்ல ஒரு தெய்வ வணக்கங்கள் எங்கள் குடும்பத்தில் இருந்தது. ஆனால்
தெய்வீக பாதுகாப்பு எங்களுடைய குடும்பத்தில் இல்லை. எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் வணங்கி வந்தோம், கும்பிட்டோம், பரிகாரம் செய்தோம், அமைதியை தேடினோம். அது ஒன்றும் எங்களுக்கு பிரயோஜனமாகவோ ஆசீர்வாதமாகவோ இருக்கவில்லை. 2000வது வருடத்தில் அரசு சட்டக் கல்லூரியிலே நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஊரிலிருந்து ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் எங்களுடைய ஊர் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஏனாதி கிராமத்திலிருந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக கடந்து சென்றார்கள். நானும் அவர்களோடு கடந்து செல்ல ஆசைப்பட்டு நாங்கள் கடந்து சென்றோம். குறிப்பாக எல்லாரும் 30 நாட்கள் விரதம் இருந்தார்கள். நானும் என்னுடைய தம்பியும் 45 நாட்கள் நாங்கள் விரதம் இருந்து அப்படியாய் நாங்கள் பாத யாத்திரை கடந்து சென்றோம். நாங்கள் சென்று 5 நாள் இரவு பகல் நடை பாத யாத்திரை அதை முடித்துவிட்டு கடலிலே குளித்துவிட்டு நம்முடைய பாவம் நம்ம சாபம் எல்லாம் இந்த கடலில் குளிக்கிறதோட எல்லாம் போயிருச்சு, இனி நம்ம விடுதலையோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் என்னுடைய படிப்பை தொடர வேண்டும், குறிப்பாய் பரீட்சையை எழுத வேண்டும் என்று சொல்லி 1ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி படித்ததற்கான ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதுவதற்காக நான் மதுரையில் இருக்கக்கூடியதான என்னுடைய ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிறேன். நாளைக்கு எக்ஸாம் என்று சொன்னால் இன்றைக்கு சாயங்காலம் ஒரு 3 அல்லது 4 மணியிலிருந்து திடீரென்று வயிறு வலி ஏற்பட்டது. அந்த வயிற்று வலி இருக்க அதிகமானது. அதன் நிமித்தம் அதிகமான வயிற்றோட்டம் ஏற்பட்டது நிமித்தம் இரவெல்லாம் எனக்கு மிகுந்த வயிற்றுப்போக்கு போனதுனாலே காலையிலே 6-7 மணிக்கெல்லாம் நான் படுத்த படுக்கையாகி பேச்சு மூச்சு இல்லாமல் சுயநினைவற்று நான் அப்படியாய் படுத்திருக்கிறேன். என்னோடு கூட படித்ததான என்னுடைய வகுப்பு தோழர்கள் நண்பர்கள் என்னை அப்படியே எழுப்புகிறார்கள், எக்ஸாமுக்கு நேரம் ஆயிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பழைய பெயர் பழனி என்பதாகும். கர்த்தருக்குள்ளே பவுல் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பெயரை கொடுத்தார். பழனி எழுந்திரு போகலாம் என்று சொல்லி எழுப்புகிறார்கள். ஆனால் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை, பதில் பேச முடியவில்லை. எனக்கு சுய நினைவு சுத்தமாக இல்லை. ஏனென்றால் இரவெல்லாம் வயிற்றுப்போக்கு போனது நிமித்தம் மிகுந்த ஒரு சரீர களைப்பு, அதோடு சரீர பலவீனம். இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் எல்லாரும் பரீட்சை எழுத போய்விட்டார்கள். நானும் ஒன்றும் செய்ய முடியாம படுத்திருக்கிறேன். அப்ப ஹாஸ்டல் இருந்த ஒரு சில நண்பர்கள் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி செய்து மருத்துவ சிகிச்சை செய்து அப்படியாய் என்னை அருகில் இருந்ததான அண்ணா பஸ் ஸ்டாண்ட் என்றதான அந்த பேருந்து நிலையத்தில் என்னுடைய சொந்த ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டு விட்டார்கள். அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து முதுகுளத்தூர் போறதான பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து நான் அப்படியே போயிட்டு இருக்கிறேன். போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நான் 1ஆம் வகுப்பு படிக்கலேருந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் எனக்கு கடவுளுடைய கிருபையில் எனக்கு அரசு சட்டக்கல்லூரியிலே நடந்த அந்த நுழைவுத் தேர்வில் நான் மெரிட்டில் வெற்றி பெற்று எனக்கு ஒரு சீட் கிடைத்தது. அது வரைக்கும் எதுலையுமே ஃபெயில் ஆகலை, நல்லா படிப்பேன், படிப்பில் நல்லா கவனமாக இருப்பேன். குறிப்பாக ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல் இப்படிப்பட்ட பாடங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த பாடங்கள், நல்லா விரும்பி படிப்பேன். அப்போ இது வரைக்கும் எதுலையுமே ஃபெயில் ஆகலையே. ஆனால் இப்போதான் போயிட்டு பாத யாத்திரை போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம், ஆனால் நமக்கு எக்ஸாம் எழுதக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன். அதோட அடிக்கடி அதை நினைத்து மனசு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய ஊரில் போயிட்டு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாய் மாமனார் திரு முனியசாமி அவர்கள், அவர் ஒரு சித்த வைத்தியர். அவங்க 1 மாதம் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சித்த மருந்துகள் எல்லாம் கொடுத்து எனக்கு அப்படியாக வைத்தியம் செய்கிறார்கள். ஓரளவு அந்த சரீர பலவீனங்கள் சரியாகி கொண்டு வந்தது. ஆனாலும் மனதிலே பார்த்தால்
மனநிலை சரியில்லை. 1 மாதங்கள் கழித்து மீண்டுமாய் படிக்கும்படிக்கு மதுரை அண்ணா நகரில் இருந்ததான என்னுடைய ஹாஸ்டலுக்கு நான் கடந்து வந்தேன். கடந்து வந்த பொழுது மறுபடியும் என்னுடைய படிப்பை தொடரலாம் என்று சொல்லி என்னுடைய படிப்பை நான் ஆரம்பித்த பொழுது கர்த்தருடைய கிருபையில நான் மனதிலே படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. ஆனால் உடலிலே சரீர சோர்வு மேற்கொண்டு உள்ளத்திலே கவலைகள், இன்னும் தூங்கும் பொழுது ஏதோ அமுக்குவது போலவும், இன்னும் எங்கெங்கேயோ போவது போலவும் கெட்ட சொப்பனங்கள், இப்படிப்பட்டதான நிலைகளில் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். உள்ளான மனதில் ஒரு உண்மையான ஒரு சமாதானம், ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் இல்லை. எதையோ பறிகொடுத்தது போல, இழந்தது போல என்னுடைய மனநிலை இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் நான் படிப்பை தொடரலாம்னு சொல்லி காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது என் கூட படித்த கிளாஸ்மேட்லாம் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், என் காலேஜுக்கு வருவான், ஹாஸ்டல்லாம் தங்கியிருப்பான், ஆனால் பரீட்சை எழுத வரமாட்டான்னு சொல்லி ஒரு சில எனக்கு நடந்ததான அந்த பலவீனத்தை குறித்து அறியாமல் என்னை குறித்து கேலியும் கிண்டலும் அப்படியே பரியாசமும் செஞ்சாங்க. இது எனக்கு மனசுக்கு பாதிப்பாக இருந்தது. மேற்கொண்டு புத்தகத்தை எடுத்து படிக்கலாம்னு சொல்லி போனால், அப்போ நான் படித்த நாட்களில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பரீட்சை, எக்ஸாம், நான் செமஸ்டர் சிஸ்டத்தில் அந்த நாட்களில் சட்டக்கல்லூரியில் பரீட்சைகள் நடந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி படிப்பை தொடர முடியாது, நம்ம பேசாமல் ஊருக்கு போயிடலாம், ஏன்னா மனநிலை சரியில்லை, மேற்கொண்டு கூட படிக்கிற பையங்களும் பரியாசம் பண்ணுறாங்க, இப்படியே இருந்தால் நம்முடைய ஜீவனை நாமளே அழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தவறான ஒரு முடிவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், என்னுடைய சூட்கேஸை எடுத்துக்கொண்டு என் கூட படித்ததான ஒரு சகோதரன், முத்துராமன் என்ற ஒரு சகோதரன் இருந்தார். அவரிடத்துல நான் சென்று என்னுடைய காரியத்தை சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஏன் இந்த படிப்பை விட்டுட்டு போகலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க? நீ நல்லா படிக்கிற ஒரு சகோதரர் தானே, அதுவும் நீங்கள் இப்போ ஒரு வக்கீலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, முதல் வருஷம் முடிஞ்சிருச்சு, 2வது வருஷம் நீங்கள் படிக்க போகிறீங்க. குறிப்பாக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதனுடைய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி இந்த சீட்டு உங்களுக்கு கிடைச்சி, இப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த சகோதரன் யார் அப்படின்னு சொன்னால், நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெஜுரா என்றதான கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது அந்த சகோதரன் எம்ஏ தமிழ் படித்தார். நாங்கள் இருவரும் ஒரே ஹாஸ்டலில் இருந்தோம். மதுரை அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய யாகப்பா நகரில் ஒரு அரசு மாணவர் விடுதியில் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போ அந்த சகோதரன் என்னோட நல்லா உண்மையாக பழகுவார். அவர் யார், எப்படிப்பட்டவர்னு சொன்னால், நல்ல ஒரு உண்மையான ஒரு அன்புள்ள சகோதரன். அருகில் இருக்கக்கூடியதான அந்த யாகப்பா நகரில் இருக்கக்கூடியதான நித்திய ஜீவன் என்றதான ஒரு ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை போய் கர்த்தரை தேடி அவர் ஆராதிக்கக்கூடிய ஒரு சகோதரன். அப்போ கர்த்தருடைய கிருபையில் நான் அவர்கிட்ட சொல்கிறேன், எப்பா எனக்கு மனசுக்கும் சமாதானம் இல்லை, உடம்புக்கும் சுகம் இல்லை, மேற்கொண்டு படிப்பை தொடர முடியல, புத்தகத்தை எடுத்து விரிச்சு பார்த்தாலே கவலை தான் வருது அப்படின்னு சொல்லவும் அந்த சகோதரன் சொன்னார், இதுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. இல்லைப்பா, என்னால் படிக்க முடியல, நான் சூட்கேஸை எடுத்துட்டேன், நான் என்னுடைய ஊருக்கு போகிறேன், ஊரில் விவசாயம் பார்த்து பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அப்போதான் அவர் சொன்னார், இந்த நிலைமையிலையும் உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னாரு. இப்போ நான் யாரோ ஒரு நண்பரை பற்றி அல்லது யாரோ ஒரு வாத்தியாரை பற்றி, பேராசிரியரை குறித்தோ சொல்ல போகிறாராக்கும் சொல்லி, யாருப்பா அது அப்படின்னு கேட்டேன். இந்த சகோதரன் சொன்னார், வானத்தையும் பூமியையும் தன்னுடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் உண்டாக்கி நம்ம எல்லாரையும் நம்முடைய தாயின் கருவில் உருவாக்குனவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிலைமையிலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை படிக்க வைப்பார், அவரை நம்புங்க அப்படின்னாரு. போப்பா, நாங்கள்லாம் சாமியார் குடும்பம், பூக்குழி இறங்குறவங்க, பாத யாத்திரை போகிறவங்க,
நாங்கள் அந்த இயேசுசாமியை நம்ப முடியாது, கும்பிட முடியாது, எங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கிற மாட்டாங்க, எங்கள் ஊரில் யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது, ரொம்ப எதிர்ப்பு நிறைந்ததான குடும்பமும் ஊரும் உள்ளதான நிலையில் நான் இருக்கிறேன், இயேசுவையெல்லாம் நான் நம்ப முடியாதுப்பா, கும்பிட முடியாது, அது எனக்கு தேவையும் இல்லை அப்படின்ட்டு. அப்போதான் அந்த சகோதரன் சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி தேடி வந்தாங்கிறத சொன்னார். அவருடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழச்செல்வனூர் என்ற ஒரு கிராமம். அவர் 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவருடைய தகப்பனார் விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு விவசாயி, ஒரு சிறு விவசாயி, ஒரு சில வயல்கள் தான் உண்டு, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அவருடைய குடும்பத்தில் 2 தம்பிமார்கள், இவர் தான் மூத்தவர். வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச போன தகப்பனார் 3 நாட்களாயும் வரலை. 3ஆவது நாள் தேடி போனப்போ வயல் வரப்பில் அவருடைய தகப்பனார் ரத்தங்கக்கி, அதாவது பிளட் வாமிட் பண்ணி இறந்து கிடந்திருக்கிறாரு. அப்போ ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்து எடுத்து அடக்கம் பண்ணிட்டு சொல்லியிருக்கிறாங்க, தனியாக வந்தது நிமித்தம் முனி அடிச்சிருச்சு. இப்படி ஏற்கனவே தனியாக வந்தவங்கெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய முனி என்கிற அந்த சாமி அடிச்சிருக்குது, ஏற்கனவே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நிமித்தம் தகப்பனை இழந்த ஒரு துக்கத்தோட அந்த தம்பி, அந்த சகோதரன் தன்னுடைய படிப்பை விட்டுட்டு தன்னுடைய பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு பஸ்ஸை விட்டு இறங்கி தன்னுடைய ஊருக்கு ஒற்றையடி பாதையில் காட்டுக்குள்ள நடந்து வரும் பொழுது அழுதுகிட்டே வந்திருக்கிறார். ஒன்று தகப்பனார் இறந்து போனார், அடுத்து படிப்பை தொடர முடியாத அளவுக்கு குடும்ப கஷ்டம். அதனால் அவங்க அம்மா சொன்னாங்க, நீ நாளையிலிருந்து என் கூட கூலி வேலைக்கு வந்திருப்பா, களை எடுக்கிறதுக்கு, காட்டு வேலைக்கு வா, அதை வைத்து நாம் தம்பிமார்களை படிக்க வைக்கலான்னு சொல்லி. ஆகவே அவர் படிப்பை விட்டுட்டு பெட்டி படுக்கையோட தன்னுடைய ஊர் ஸ்டாப்ல இருந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. நடுக்காட்டில் அழுதுகிட்டே வரார். எதிர்த்தா போல 2 ஊழியக்கார அண்ணன்மார்கள் அந்த பகுதியில் கிராம ஊழியத்துக்கு போயிட்டு எதிர்த்தாற் போல வந்தவங்க இந்த சகோதரன் அழுதுகிட்டு வரதை பார்த்துட்டு ஏன்பா அழுகிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கை நடந்ததெல்லாம் சொன்னார். உடனே அவங்க இறக்கப்பட்டு அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணி, தம்பி இந்த நிலைமையிலையும் உன்னையும் குடும்பத்தையும் வாழ வைக்க, உன்னை படிக்க வைக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நீ நம்புன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அவருடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ உன்னுடைய தாய் தம்பிமாரெலாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்களுடைய ஆலயத்துக்கு வாப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் இவங்க குடும்பமாக ஆலயத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே அந்த ஊழியக்கார அண்ணன்மார்கள் தங்களுடைய சபை நண்பர்கள் விசுவாசிகளாக வர சொல்லி இவங்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்காக செபித்து தங்களால் என்ற உதவியை செய்தது நிமித்தம் இந்த சகோதரன் சொன்னார், 11ஆம் வகுப்போட என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, படிப்பு முடிந்தது என்று நினைத்தேன். ஆனால் கர்த்தர் என்னை தேடி என்னையும் என் தம்பிமார்களையும் என்னுடைய தாயாரையும் வாழ வைத்து நான் எம்ஏ தமிழ் படிக்கிற வரைக்கும் கர்த்தர் தான் உதவி செய்தார். நாம் படிக்க எனக்கு உதவி செய்த கர்த்தர், இருண்டு போன என்னுடைய வாழ்க்கையில எனக்கு உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்ய மாட்டாரா? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஆண்டவரை தேடி வாங்க, உங்களை வாழ வைப்பாரு, இல்லைன்னா உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எனக்கு இந்த சகோதரனுக்கு உதவி செய்த அந்த தெய்வம் நம்மளுக்கும் உதவி செய்தா நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நம்ப ஆரம்பித்தேன். அந்த வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த சகோதரனோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு நயாப்பானரில் இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் என்றதான கர்த்தருடைய ஆலயத்திற்கு நான் கடந்து போயிருந்தேன். அங்கே எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது, அன்றைய ஆராதனை முறைகள் என்ன ஒண்ணுமே தெரியாது, சத்திய வேதம் என்ன எதுவுமே தெரியாது. எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. நான் கடைசியில அந்த ஆலயத்தினுடைய ஒரு மூலையில உட்கார்ந்து என்னுடைய படிப்புல ஏற்பட்டதான சோதனையை நினைச்சு, குறிப்பா எக்ஸாம் எழுத முடியாம போனதை நினைச்சு நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். குறிப்பா அப்பவே எக்ஸாம் ஃபீஸ் 5000 ரூபா கட்டணும், 10,000 ரூபாய்க்கு சட்ட புத்தகங்கள் ஒரு வருஷத்துக்கு வாங்கி படிக்கணும். அதுவும் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இரவு பகலா 3 மாதங்கள் சரியான சாப்பாடு தூக்கம் இல்லாம அந்த லா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம நான் கஷ்டப்பட்டு படித்து பரீட்சை எழுதி பலவிதமான தடைகளை தாண்டி அந்த படிப்பினுடைய அந்த சீட்டை நான் பெற்றுக்கொண்டேன். ஆகவே அதை நினைச்சு இவ்வளவு பிரயாசப்பட்டு நமக்கு சீட்டு கிடைச்சிச்சு, ஆனா பரீட்சை எழுத முடியாத அளவுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துச்சுன்னு சொல்லி அடிக்கடி நினைத்து கவலைப்பட்ட மனமும் உடம்பும் ரொம்பவே பாதிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில அந்த ஆலயத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன்.
எப்படி எழுதுக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஆனா மனசுல மாத்திரம் எப்படி நான் நினைக்கிறேன், கடவுள்கிட்ட ஆண்டவராகிய இயேசுசாமிகிட்ட இப்படி வேண்டேன். எப்படின்னு சொன்னா, கடவுளே இயேசுநாதரே, நீங்க உண்மையிலேயே நல்ல தெய்வமா இருந்தா என் உடம்புக்கு சுகத்தையும் என் மனசுக்கு நிம்மதியையும், நான் தொடர்ந்து என்னுடைய படிப்பை தொடருவதற்கான நல்ல மனநிலையையும் தந்து எனக்கு உதவி செஞ்சா நீங்க ஒரு நல்ல தெய்வம், உண்மையுள்ள தெய்வம்னு சொல்லி நம்புவேன். என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் உங்களை கும்பிடுவேன். இல்லையா, ஆபத்து காலத்துல, குறிப்பா எனக்கு வயிற்றோட்டம் ஓடி கொண்டிருந்த பொழுது என்னுடைய குல தெய்வங்கள், எனக்கு தெரிந்த தெய்வங்கள், குறிப்பா இயேசுசாமியை தவிர எல்லா தெய்வங்களையும் நான் கும்பிட்டு பார்த்தேன். என்னுடைய சூட்கேஸ்ல இருந்த விபூதி, குங்குமம், மற்ற தெய்வ வணக்கத்துக்குரிய காரியங்களாம் செய்து பார்த்தேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் நம்பி கும்பிட்ட என்னுடைய தெய்வங்கள் எல்லாம் என்னை கைவிட்டுருச்சு. நீ நல்ல தெய்வமா இருந்தா எனக்கு உதவி செய்வியா, நான் படிக்க எனக்கு நல்ல மனநிலையையும் சுகத்தையும் தருவியா என்று சொல்லி கேட்டு என் மனதிலேயே நினைத்து கொண்டு நான் அப்படியே அழுது கொண்டு இருக்கிறேன். ஒரு கருப்பு கலர் ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு வெள்ளையில கோடு போட்ட சட்டையும் போட்டிருக்கிறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 25-26 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். அப்படி நான் அழுது கொண்டிருந்த பொழுது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அழுது கொண்டே இருந்திருப்பேன். திடீரென்று எனக்கு ஒரு தரிசனம். எப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று பிரசங்கம் பண்ணுகிறதான அந்த பிரசங்க பீடத்துல இருந்து சுமார் ஒரு 8 அடி உயரத்துல நல்ல ரோஸ் கலர்ல நல்ல வெள்ளை அங்கி தரித்தவராக, நீண்ட முடியும் நல்ல தாடியும் உடையதான ஒரு நபர் அப்படியாய் அந்த மேடையிலிருந்து கடல் அலை அப்படியே அசைந்து 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 வருவது போல என்னை நோக்கி வருகிறார். வந்து பாசத்தோட, சிரிச்ச முகத்தோட, அன்போட, பெத்த தாய் தகப்பன போல என்னுடைய தலையிலே கையை வைத்து, மகனே நீ கவலைப்படாதப்பா, யார் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ சுகமாயிருக்கவும், நீ வாழ்ந்திருக்கவும், நீ செழித்திருக்கவும், நீ நன்றாக படிக்கவும், உன்னுடைய வாழ்க்கையில நீ முன்னேற்றத்தை காணவும் நான் உனக்கு உதவி செய்வேன். யார் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வாழ வைப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன், கலங்காத என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்த சிரித்த முகத்தோட அப்படியே மறைந்து போயிட்டாரு. அவர்தான் என்னை தேடி வந்தவராகிய என் ஆத்துமநேசராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த நாள் முதல் ஆண்டவரை நான் நம்ப ஆரம்பித்தேன். தொடர்ந்து அங்கிருந்த போதகரோடு, என்னோட நண்பரோடு சேர்ந்து கர்த்தரை அறிகிற அறிவில இந்த வேத வசனங்களை நான் அறிய ஆரம்பித்தேன். கர்த்தர் எனக்கு மனதுக்கு சமாதானத்தை தந்தார், உடம்புக்கு சுகத்தை தந்தார், என்னுடைய படிப்பை தொடர எனக்கு உதவி செய்தார். மேற்கொண்டு எப்படி கர்த்தர் என்னை நடத்தினார், எப்படி என்னை அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு உதவி செய்தார். அவர் எனக்கு வெளிப்பட்ட விதங்கள், எனக்கு ஊழியத்தை கற்றுக் கொடுத்த விதங்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்த வந்த காரியங்களை அடுத்த வீடியோவிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே கர்த்தர் பக்தியுள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், ஆசீர்வதித்தார். என்னை வாழ வைத்த, ஆசீர்வதித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் இந்த வார்த்தையின் மூலமாய், இந்த சாட்சியின் மூலமாய் தேடி வருகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவரை அறிந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரை தேடுங்கள். உங்களுடைய மனதிலே அவருக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.